இறை இரக்க ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, தொடர்ந்த துன்பங்களால் சோர்வுற்றிருக்கிறீர்களா? இதோ நம்மை தேற்றுவதற்காக இறை இரக்க ஆண்டவரின் அன்பு வாக்கு. எசாயா 61 மூன்றாவது வசனம் கூறுகிறது, துக்கமடைந்தவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக அழகின் கிரீடத்தையும், துக்கத்திற்கு பதிலாக மகிழ்ச்சியின் தைலத்தையும், சோர்வுற்ற ஆவிக்கு பதிலாக புகழின் ஆடையையும் அளிக்கிறார் என்று கூறுகின்றார். ஆம், வாழ்க்கையில் சில நேரங்களில் கண்ணீரே நம் மொழியாக மாறிவிடுகின்றது. மனிதர்களால் ஆறுதல் அளிக்க முடியாத வேதனைகளும், வார்த்தைகளால் விவரிக்க முடியாத துயரங்களும் நம் இதயத்தை நிரப்புகின்றன. ஆனால் இறைவனின் இரக்கம் கண்ணீரிலேயே நம்மை விட்டு விடுவதில்லை. இறைவன் நம் சூழ்நிலைகளை மட்டும் மாற்றுவதில்லை, நம் இதயத்தை மாற்றுகிறார். உடைந்த மனதிற்கு புதிய நம்பிக்கையை அளிக்கின்றார். துக்கத்தின் நடுவே சமாதானத்தை தருகின்றார். கண்ணீரின் இடத்தில் மகிழ்ச்சியை மலரச் செய்கின்றார். இறைவனின் நேரம் வந்தால் நேற்று நம்மை அழவைத்த சம்பவமே நாளை நமது மகிமையை சொல்லும் சாட்சியாக மாறும். அவர் தாமதிப்பது போல தோன்றினாலும் ஒருபோதும் கைவிடுவதில்லை. கண்ணீரில் விதைப்பவர்கள் மகிழ்ச்சியாக அறுவடையை செய்கிறார்கள் என்று கூறுகின்றார்கள். ஆம், இன்று நீங்கள் துயரத்தின் பாதையில் நடந்து கொண்டிருந்தாலும் உங்களோடு அற்புதத்தை செய்யும் ஆண்டவர் உடன் இருக்கின்றார். எந்த நேரத்திலும் சூழல்களையும் சவால்களையும் மாற்றி உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும், அலங்காரத்தையும், வெற்றிகளையும் தருவதற்கு ஆண்டவர் காத்திருக்கின்றார். இதோ அந்த மகிமையின் நாள் இன்றே உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். ஆமேன். இறை இரக்கம் போற்றி.